Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 8/1/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து 2025ல் ஒரு ஹாப்பி நியூஸ். யாருக்கு அப்படின்னா நீட் பிஜி அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு. நீட் பிஜிக்கு மட்டும்தானா அப்படின்னா வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நீட் யூஜிக்கான தகவலும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. நீட் பிஜியில் 2025ல் கட் ஆஃப் பர்சன்டைல் அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நீட் யூஜி தொடர்பாகவோ இல்லை நீட் பிஜி தொடர்பாகவோ உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ கைடு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நீட் பிஜி தொடர்பான கட் ஆஃப் பர்சன்டைல் குறைஞ்சதற்கான தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் 6/1/2025 டேட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. Fresh applications are invited for reduced cut-off percentile PG, MD, MS degree diploma, DNP courses 24-25. ஏற்கனவே நான் வந்து டிஎன் மெடிக்கலில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இது பொருந்தும். இல்லை சார், நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதினேன், நீட் பிஜி எழுதினேன், என்னோடய மார்க்கு கிடைக்காதுன்னு அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், ஆனால் இப்போது கட் ஆஃப் பர்சன்டைல் குறைச்சிருக்கிறாங்க, நான் திரும்பவும் இப்போ அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ணலாம். கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் டு பிஜி, எம்டி, எம்எஸ் டிகிரி டிப்ளமோ, டிஎன்பி கோர்சஸ் அண்டர் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் என்ஆர்ஐ. அப்போது அரசு மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு பிஜியில் ஒரு சீட் வேணும், இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாலேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ என்ஆர்ஐ கோட்டாலேயோ உங்களுக்கு வந்து சீட் வேணும் அப்படின்னாலும் உங்களுடைய கேட்டகரிக்கு உங்களுடைய பர்சன்டைல் பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆல் இண்டியா கோட்டாக்கு பொருந்தும், எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் இது பொருந்தும். கீப்பிங் இன் வியூ ஆஃப் த ரிவைஸ்டு கட் ஆஃப் பர்சன்டைல் இஸ்யூடு பை த டிஜிஹெச்எஸ் எம்சிசியினுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் டேட்டட் எம்சிசி ரிலீஸ் பண்ண டேட்டு 4/1/2025. அதையும் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன், அதையும் பார்த்துருங்க. த குவாலிஃபைங் பர்சன்டைல் ஃபார் பிஜி, எம்டி, எம்எஸ் டிகிரி டிப்ளமோ, டிஎன்பி கோர்சஸ் ஃபார் நீட் பிஜி கவுன்சிலிங் 24-25 has been reduced across all category. Ministry of Health and Family Welfare அனைத்து தரப்பினருக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை த்ரூ த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் 6/1/2025 6/1/2025 5 மணியிலிருந்து 9/1/2025 நாளைக்கு. ஓகேங்களா? அதாவது 9/1/2025 Thursday 5 PM நீங்கள் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்களாக இருந்தாலும் இல்லை இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணல அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ். இன்கேஸ் ஆஃப் கேண்டிடேட் வித் லோயர் பர்சன்டைல் ஹூ ஆல்ரெடி அப்ளைட், ஏற்கனவே லோயர் பர்சன்டைலில் இருக்கிறேன், நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியாச்சு அப்படின்றவங்க திரும்ப அப்ளை பண்ண தேவையில்லை. த ரிவைஸ்டு கட் ஆஃப் பர்சன்டைல் as follows. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறீங்க ஆர் ஜென்ரல் இடபிள்யூஎஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கட் ஆஃப் பர்சன்டைல் 15% அண்ட் அபோவ் 15%. ஓகேங்களா? அதற்கு மேலும் இருக்க வேண்டும் ஜென்ரல் கேட்டகரிக்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 10% அண்ட் அபோவ் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 10% அதற்கு மேலும் இருப்பவங்க தகுதி வாய்ந்தவர்கள். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே
போன ரவுண்ட்லையெல்லாம் கலந்து சீட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க, உங்கள் பிரதர்ஸ், சிஸ்டர் யாராவது பிஜிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இல்லை பிஜிக்கு என்ட்ரன்ஸ் மட்டும் எழுதுனாங்க, நீட் பிஜி மட்டும் எழுதுனாங்க ஆனால் அப்ளை பண்ணல அப்படின்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? இதே தான் உங்களுக்கு எம்சிசியினுடைய வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் கேண்டிடேட் that as per decision taken by the Ministry of Home Family Welfare in consultation with the NMC, percentile NEET PG 2024 has been lowered and the eligibility is follows. General category EWS க்கு 15 percentile and above, SC ST OBC PWD category க்கு 10 percentile and above. Candidates are advised to stay in touch with MCC. இதே உங்களுக்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க. 1800 இடங்கள் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங்கில் காலியாக இருக்குது. தமிழ்நாடு எம்டிஎம்எஸ் போன்ற முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு 1800 இடங்கள் உள்ளன. அதில் 50% இடங்கள் அரசு மருத்துவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. மீதமுள்ள 50% இடங்கள் பொது கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும். அந்த வகையில் இந்த கல்வியாண்டில் முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. அதில் பல இடங்கள் காலியாக உள்ளதால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் எம்பிபிஎஸ் நிறைவு செய்த மருத்துவர்கள் 9ஆம் தேதி வரை விண்ணப்பித்து கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்று மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை குழு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் பிஜி எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், நீட் யூஜிக்கு 2025 ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கலாம். இதை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன் இன்னமும் என்டிஏ வெப்சைட்லேருந்து வரல. இதெல்லாமே செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது தான். ஹைப்ரிட் மோடில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும், கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருந்தாலும் ஆஃப்லைன் மோட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேப்பர் பென் மோட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆன்லைன் டெஸ்ட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ ஆன்லைன் மோடில் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரம் டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க, நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன், கோச்சிங் சென்டரில் வீட்டிலிருந்து படிச்சுட்ருக்கிறேன், டே ஸ்காலராக ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நீட் யூஜிக்காக நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்ரெடி 10 டெஸ்ட் கம்ப்ளீட்டட். அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த 35 டெஸ்ட்டுக்கு சேர்ந்து 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் டைரெக்டாக டெஸ்ட் எழுதிக்கலாம். இது தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே கரெக்டாக இருக்கிற கொஸ்டினுக்கு +4 மார்க், தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவுட் ஆஃப் 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இம்மிடியட்டாக ஸ்கோர் கார்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஃபார் நீட் யூஜி 2025க்கு கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம்மும் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது, செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னென்னா வீடியோவை முழுமையாக பார்க்காதது ஒரு காரணம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஜனவரி லாஸ்ட் வீக்கில் இல்லைன்னா பிப்ரவரி 2nd வீக்குள்ளே டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்சமோ இல்லை 30,000மோ இந்த அமௌண்ட் உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் செலுத்தின தொகை திரும்ப செலுத்திடுவாங்க பிப்ரவரி 2nd வீக்குள்ளே. அடுத்த விஷயம், ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் கட்டின 2 லட்சமோ இல்லை 2,10,000மோ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது மார்ச் லாஸ்ட் வீக்கு இல்லைன்னா ஏப்ரல் 1st வீக்குள்ளே ரீஃபண்ட் ஆகிடும். அதற்கு முன்பாக செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற பட்சத்தில் நம்ம சேனலில் உடனுக்குடனாக நம்ம தெரியப்படுத்திடுவோம். அடுத்தது 2025க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிருக்கிறாங்க. போன வருஷத்து நிலவரப்படி 9th February 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷம்
பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேயோ ஆர் ஜனவரி லாஸ்ட் வீக்லேயோ எதிர்பார்க்கப்படலாம். அதற்கு முன்பாக 2025 நீட் எக்ஸாமில் என்ன மாதிரியான மறுகட்டமைப்பு, என்னென்ன சீர்திருத்தங்களெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு என்டிஏனுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணோடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கணும். போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சேனலுக்கும் எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.